வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். டங்ஸ்டன் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் அதிமுக துரோகம் வீடியோ ஆதாரங்களுடன் அம்பலம். துரோகத்திற்கு நாடாளுமன்ற ஆவணங்களே சாட்சி. சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம். தமிழக சட்டசபையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைப்பு. மும்மடங்கு வேகத்தில் செயல்படும் பாஜக அரசு. பானிபட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். ஒரே தேசம் ஒரே தேர்தல் சட்ட மசோதா நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல். மத்திய அரசு முடிவு. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு காமெடி கிங். மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் கேலி. மோடியை தோற்கடிக்க இந்தியாவை அழிக்க நினைக்கிறார் ராகுல் காந்தி. ராபர்ட் வதேரா தொழிலதிபர் அதானியுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு மத்திய மந்திரி கிரண் ரிஜிஜு கடும் தாக்கு. ரிசர்வ் வங்கியின் புதிய கவர்னராக சஞ்சய் மல்கோத்ரா நியமனம். 3 ஆண்டு காலம் பதவி வகிப்பார் என மத்திய அரசு உத்தரவு. நாடாளுமன்றத்தில் நான் மசோதாவை தான் ஆதரித்தேன். டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ஆதரிக்கவில்லை. அதிமுக எம்பி தம்பிதுரை விளக்கம். வேதாந்தாவை அரிட்டாப்பட்டிக்கு அனுப்பியவர் மோடி. நிறுத்துவதாக நடிப்பவர் அண்ணாமலை. சிபிஎம் எம்பி வெங்கடேசன் தாக்கு. இந்திய அரசியல் சாசனம் பெரும்பான்மைவாதம் சார்ந்ததல்ல, ஜனநாயகம் சார்ந்தது. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் யாதவுக்கு எம்ஐஎம் தலைவர் அசாதுதீன் ஓவைசி கண்டனம். புயல் பாதிப்புகள் குறித்து மத்திய ஆய்வுக்குழு முறையாக ஆய்வு செய்யவில்லை. புதுவையில் மக்கள் புகார். கருத்தியல் பேசிக்கொண்டு ஊழலை உருவாக்கும் போலிகளை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தி காட்டுவோம். விசிகாவில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அறிக்கை. டங்ஸ்டன் திட்டத்தை அனுமதிக்க மாட்டேன் என்ற முதல்வரின் தீர்மானம் மகிழ்ச்சி அளிக்கிறது. திமுக எம்பி கனிமொழி பேட்டி. கனிம வள திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தபோது திமுக எம்பிக்கள் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மத்திய அரசு வழக்கம்போல் தமிழக மக்களை வஞ்சித்து உள்ளது. விசிக எம்பி எம்எல்ஏக்கள் தங்களின் 1 மாத ஊதியத்தை நிவாரண நிதிக்கு வழங்கி உள்ளனர். திருமாவளவன் பேட்டி. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் வீர வசந்தராயர் மண்டபம் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கப்படும். சட்டசபையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. கோவை சிறை கைதி யுக ஆதித்தன் வடிவமைத்த நவீன சோலார் கார். சிறைத்துறை அதிகாரிகள் சக கைதிகள் பாராட்டு. நடிகர் மன்சூர் அலிகான் மகன் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் மேலும் 2 கைது. ஜே நகர் போலீசார் நடவடிக்கை. கோவை இளைஞரை காதல் திருமணம் செய்த தைவான் பெண். மங்கள வாத்தியம் முழங்க தமிழ் இந்து முறைப்படி தாலி கட்டி திருமணம்.
1056 மத்திய பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் இணையத்தில் வெளியீடு. முப்பது ஆண்டுகளில் 4 லட்சம் விவசாயிகள் தற்கொலை. அவர்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை கட்டவிழ்க்க கூடாது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஒரே நாளில் டெல்லியில் 40 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். போலீசார் விசாரணை தீவிரம். ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருந்தால் நடவடிக்கை என சமூக வலைதளங்களில் பரவும் வைரலில் உண்மை இல்லை. மத்திய அரசு மறுப்பு. சென்னை ஐஐடி மாணவருக்கு ஆண்டுக்கு ரூபாய் 4.30 கோடி சம்பளத்தில் வேலை. ஜான் ஷீட் நிறுவனம் வழங்கியது. நடிகர் விக்ரமின் வீரதீர சூரன் படத்தின் டீசர் வெளியீடு. அடுத்த மாதம் படம் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. பாம்பனில் கிலாத்தி மீன்கள் வரத்து அதிகரிப்பு. மீனவர்கள் உற்சாகம். ஹன்சன் பால் நடித்துள்ள மழையில் நனைகிறேன் திரைப்படம் 12ஆம் தேதி வெளியாகிறது. கோல்டன் ஸ்பாரோ பாடலில் கேமியோ ரோலில் நடித்து வருகிறார் நடிகை பிரியங்கா மோகன். பந்து வீச்சில் இந்திய அணி மோசமாக உள்ளது. ஹர்பஜன் சிங் அறிவுரை. இடைக்கால பிசிசிஐ செயலாளராக தேவஜித் சைகியா நியமனம். புதிய செயலாளர் தேர்வாகும் வரை பதவியில் தொடர்வார் என்று அறிவிப்பு. சிரியாவை விட்டு தப்பி ஓடிய அதிபர் பஷார் அல் அசத் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ரஷ்யாவில் புகலிடம். ரஷ்ய அரசு ஊடகம் தகவல். உக்ரைனில் உடனடி போர் நிறுத்தம். அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள ட்ரம்ப் அழைப்பு. சிரியாவில் அரசாங்கம் இன்னும் செயல்படுகிறது. பிரதமர் முகமது காஜி ஜலாலி தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.